இதுவா பகுத்தறிவு? எது பகுத்தறிவு? இவர் சொல்லியது பகுத்தறிவா என்று ஐயா காரை மைந்தன் அவர்கள் கேட்கிறார். ஈவேரா ஆதரவாளர்களுக்கு எதிராக எழுதப்படவில்லை. ஈவேரா பேசிய கருத்துகள் தவறு என்பதை தமிழர்களுக்கு புரிய வைக்கத்தான் எழுதப்பட்டுள்ளது. தொடர் சொன்னார் இல்லைங்களா, வழிகாட்டுதல், மயிலிறகால் தடவுதல், இதெல்லாம் பாவலர் காரை மைந்தன் அவர்களினுடைய பணி. அதிகாரத்துவமான சொற்றொடர்களால் தமிழர்களுடைய தன்னம்பிக்கையை சீர்குலைத்து உளவியல் போரை ஈவேரா பெரியார் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை அவர் இந்த நூலிலே மிக விரிவாக பதித்திருக்கிறார். எப்படி நம்முடைய வேர் அற்றுப்போகுமாறு, நம்முடைய அறக்கருத்துகள் அனைத்தும் நீங்குமாறு, இங்கு அறத்திற்கு புறம்பானவற்றை ஆதரிக்கின்ற போக்கும் அதற்கு வழியமைத்து கொடுக்கின்ற போக்கையும் அவர் கடைபிடித்திருக்கிறார் என்பதை பல பக்கங்களிலே இதிலே சொல்லியிருக்கிறார். தமிழர்கள் அறத்தோடு கூடியவர்கள், கல்லுண்டவர்கள்தான், பரத்தை ஒழுக்கத்தோடு இருந்தவர்கள்தான். ஆனால் எல்லை மீறி போகின்ற நேரத்திலே அதை கண்டிப்பதற்கு புலவர் கூட்டம் இந்த நாட்டிலே இருந்தது. பரத்தமையும் கல் உண்ணாமையும் இங்கே வலியுறுத்தப்பட்டது. ஆனால் மதுக்கடைகளை திறப்பதற்கு முன்பே மதுக்கடைகளுக்கு ஆதரவாக பேசியவர் பெரியார் என்பதை இந்த நூல் நமக்கு காட்டுகிறது. இதுவா பகுத்தறிவு? கள்ளுக்கடைக்கும் மதுக்கடைக்கும் ஆதரவாக பேசுவது பகுத்தறிவா என்ற கேள்வியை அது எழுப்புகிறது. தமிழ் சனியன் இவங்க தலைவர் அப்பப்போ சொல்றார், இப்ப சொல்றார், பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்கிற பாரதி பாப்பா தமிழ் சனியன் என்பவர் நீ எனக்கு உறவா என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவங்க ஒரே வரியில் சொல்லிட்டாங்க இந்த நூலை பற்றி. இதில் இருக்கிற செய்திகள் அனைத்தும் இன்றைக்கு பொது வெளியில் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருப்பவைதான். ஆனால் அதற்கான அத்தனை ஆவணங்களையும் கையில் வைத்து கொண்டு ஐயா அவர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் நம்முடைய அறக்கருத்துக்களுக்கு மாறாக நம்முடைய தமிழ் தேசியம்தான், நம்முடைய தேசியத்தினுடைய அடிப்படை மொழி. ஆனால் இவர் மொழியில் பாவலரேர் சொல்வார், எழுத்து சீர்திருத்தம் 1979 நடைமுறைக்கு வந்தபோது, நீங்கள் மொழியை திருத்தாமல் எழுத்தை திருத்தி என்ன பயன் என்று கேட்டார். எழுத்து திருத்தத்தில் கை வைத்தவர்கள் எல்லாம் அயலாராக இருப்பதை நாம் பார்க்கலாம். வீரமாமுனிவரிலிருந்தே சொல்றோம். எழுத்து தானாக மாறுவது என்பது வேறு. கல்வெட்டிலிருந்து ஓலையிலிருந்து அது வடிவங்களுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே வரும்போது தன்னால் மாற்றம் அடைவது என்பது வேறு. நாம் வலிந்து மாற்றுவது, நம்முடைய வசதிக்காக மாற்றுவது என்பது வேறு. அப்படி மாற்றியவர் அப்படின்னு பார்த்தா முதல்ல வீரமாமுனிவரை சொல்லலாம். அடுத்து இந்த பெரியார் சீர்திருத்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சீர்திருத்தம். ஆனால் இது கூட அவர் செய்தது இல்லை. குமரன் என்கிற ஏட்டில் பயன்படுத்தியதை இவர் எடுத்துக்கொண்டார், இதை தொடர்ந்து பயன்படுத்தினார் என்கிற நிலையிலே அவர் அந்த எழுத்து சீர்திருத்தத்திற்கு உரியவராக காட்டப்படுகிறார் என்பதை நூலாசிரியர் பரிந்துரைக்கிறார். இந்த நூலிலே இருக்கிறார். அந்த எழுத்து சீர்திருத்தத்தோடு அவர் அமைந்திடலை, அதற்கு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். ரோமன் வடிவத்திலே தமிழை எழுதுவது. இன்றைக்கு நாம் அதெல்லாம் பயன்படுத்த தொடங்கிட்டோம். ரோமன் வடிவத்திலே தமிழை எழுதுவது நாம் கணினிக்கு எளிமையாக இருக்கும்னு அந்த வடிவத்தை கை கொள்ள தொடங்கிவிட்டோம். எங்களுக்கெல்லாம் படிக்கவே தெரியல. தமிழ் படிக்க முடியாமல் நாங்கள் திணறிக் கொண்டிருக்கிறோம். இந்த கணினியில்
முகநூலில் திறந்தோம்னா அவங்க அந்த மொழியில் எழுதுறத அந்த ஆங்கில எழுத்துக்களில் தமிழை எழுதும்போது அதை படிக்கிறதுக்குள்ள அதுக்கு ஆங்கிலமே படிச்சுட்டு போயிடலாம் என்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி மொழியை சிதைக்க வேண்டும் என்கிற உணர்வோடு அவர் செயல்பட்டிருக்கிறார். தமிழை சனியன் என்று சொல்லியிருக்கிறார். எந்த இடத்திலேயாவது தெலுங்கு சனியன் அவர் சொன்னாரா என்று நாம் பார்க்கிறோம். நான் ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். இது நாங்கள் போட்ட புத்தகம். நாங்கள் பெரியாரியை பின்பற்றி கொண்டிருந்த காலத்தில் போட்ட புத்தகம். எல்லோரும் பெரியாரை ஒரு காலத்தில் பின்பற்றினோம் தான். அறியாமையினுடைய நிலை அது. தெரியும் பெரியார் இதெல்லாம் செய்திருக்கிறார், என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அவர் சொன்னதெல்லாம் தாய் பூனை குட்டியை கவ்வுவது போல என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் வஞ்சத்தை நெஞ்சில் வைத்துக்கொண்டு தன்னுடைய வெறுப்பை கக்கிய சொற்கள் அவை என்பதை காலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அவர் எந்த இடத்திலும் தெலுங்கை சனியன் என்று சொல்லவில்லை, கன்னடத்தை சனியன் என்று சொல்லவில்லை, மலையாளத்தை சனியன் என்று சொல்லவில்லை, தமிழை சனியன் என்று சொன்னார். கேட்டால் என்ன சொல்லுவார்? எனக்கு மொழிப்பற்றோ இனப்பற்றோ துளியும் கிடையாது, எனக்கு மாந்தப்பற்று மட்டும்தான் உண்டு என்று சொல்லுவார். மொழிப்பற்றோ இனப்பற்றோ இருந்துவிட முடியாது என்கிறோம் நாங்கள். நீ வேற நாட்டிலிருந்து இங்கே வந்தவங்க, இங்கு வந்த பிறகு உனக்கு வேறற்று இருப்பதை போலவே இந்த நாட்டினுடைய மக்களை வேறற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்களுடைய பண்பாட்டின் மேல் வெந்நீரை ஊற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதனால தான் இந்த நாட்டிற்கே உரிய காப்பியம் சிலப்பதிகாரத்தை உன்னால் தெவிடியா காப்பியம்னு சொல்ல முடிந்தது. சொன்னீங்களா இல்லையா? இதே சொல், இந்த சொல்லை சொல்வதற்கு எங்கள் நாக்கு கூசுகிறது. ஆனால் நீங்கள் இதை 100 முறையாவது சொல்லியிருப்பீர்கள். நலாயினி கதையை நீங்கள் பேசி நாங்கள் கேட்கவில்லை. ராமாயணத்தை பேசியிருக்கிறீர்கள், மகாபாரதத்தை பேசியிருக்கிறீர்கள். ஆனால் அவற்றோடு சிலப்பதிகாரத்தையும் சேர்த்திருக்கிறீர்கள் என்னும் போதுதான் உங்கள் மேல் எங்களுக்கு ஐயம் வருகிறது. எங்கள் பகுத்தறிவோடு நாங்கள் எண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய மக்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரே ஒப்பற்ற இலக்கியம் சிலப்பதிகாரம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். சோழ நாட்டு புகார் நகரிலிருந்து ஒரு பெண் புறப்பட்டு வஞ்சி நகரத்தின் சேர நாட்டினுடைய மலை அடுக்கத்தினுடைய விண்ணேற்றி பாறை வரை சென்று நின்று துறக்கம் போனால் என்று ஒரு கதைதான் என்று சொன்னாலும் கூட எழுதப்படுமானால் அது இந்த தமிழ் நிலத்தினுடைய ஓர் ஒருங்கிணைப்பை நோக்கி, ஒற்றுமையை நோக்கி ஓர் புலவரால் கட்டமைக்கப்பட்டது என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, சான்றுகள் இருக்கின்றன. கண்ணகி காப்பியம் நிகழ்ந்திருப்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன. அந்த தடம், அந்த மன்னர்கள் கரிகால் பெருவளத்தான், ஆரியப்பட கடந்த நெடுஞ்செழியன், இந்த வரலாற்று உண்மைகள் நமக்கு துலக்கமர தெரிவிக்கின்றன. சேரன் செங்குட்டுவன் அதற்கு சிலை எடுத்தான். சிலை எடுத்த போது சிங்கள கயவாகு வேந்தன் அதிலே கலந்து கொண்டான் என்கிற நிலை வரை நமக்கு வரலாற்று பதிவாக இங்கே இருக்கின்றது. அப்படியான ஒப்பற்ற இலக்கியத்தை நீங்கள் ஒரே சொல்லில் எல்லல் செய்து தூக்கி வீசுவீர்கள் என்றால் உங்களை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்களுடைய அந்த விழிப்புணர்வுக்கே காரணம் அந்த தடம் மாறுகிறதா பெண்ணடிமை என்கிற அந்த கட்டுரை. அந்த கட்டுரை தான் அவருக்கு பெரியாரை படிப்பதற்கு தூண்டியதாக. அதற்கு முன்னாடி குயில்தாசன் ஐயா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தொடர்பால் வந்த
நட்பு வட்டத்தில் அவருடைய அந்த கடிதங்கள் பரிமாறப்படும் போது பெரியாரை பற்றி அவர் பார்க்கிறார். அவரது பெண்ணிய கோட்பாடுகளை அறிந்து கொள்ளும் போது அதிர்ச்சியாக இருக்கிறது என்கிறார். அதிர்ச்சியாக இருக்கிறது. கற்பொழுக்கம் இன்னைக்கு நாம் இதை கொஞ்சம் விரிவாகவே கூட பார்க்கலாம். கற்பு என்பது பெண்ணிற்கு மட்டும் இங்கே சூட்டப்பட்டிருப்பதாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். இல்லை இல்லை, அது ஆணுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று எங்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் சொல்லுவார். ஆணுக்கு கற்பு எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? 87ஆம் அதிகாரம் பெருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுவார். ஒருமை மகளிரே போலும் பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு என்று அவர் சொல்வார். அப்படி பெண்ணை போல ஒரே சிந்தனையோடு இருக்கின்ற ஒழுக்கம் கொண்டவனாக ஒரு ஆண் இயங்கினால் அவனுக்கு பெருமை சேரும். இல்லை என்றால் கண்ணகியை பிரிந்த வேகனை போல் அவமானப்பட வேண்டியிருக்கும். கண்ணகியை பிரிந்து பரத்தை ஒழுக்கத்திலே இருந்த வேகன் திறத்தால் புறக்கப்படுகிற போற்றப்படுகிற வேகன் இந்த கண்ணகியை பிரிந்த, கண்ணகி என்பது சிலப்பதிகார கண்ணகி இல்ல, வேகனுடைய மனைவியின் பெயரும் கண்ணகி, பிரிந்த அவன் அங்கே எல்லல் செய்யப்படுகிறான், இழிவுபடுத்தப்படுகிறான். அப்போ ஒழுக்கம் என்பது ஆடவர்க்கும் மகளிர்க்கும் பொதுவானது என்பதை தமிழ் குமுகம் வலியுறுத்துகிறது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆண் ஒழுக்கம் கெட்டு திரிகிறான் என்றால் நீயும் ஒழுக்கம் கெட்டு திரி என்று சொல்கிறீர்கள். ஒரு ஆண் 2-3 வைப்பாட்டிகளை வைத்துக் கொள்கிறான் என்றால் நீங்களும் வைப்பாட்டன்களை வைத்துக் கொள்ளுங்கள். இது பொருளியல் நோக்கில் கூட பொருத்தமாக நமக்கு புலப்படவில்லை. வைப்பாட்டிகளை வைத்துக் கொள்வது என்பதும் வைப்பாட்டன்களை வைத்துக் கொள்வது என்பதும் அவ்வளவு எளிதான காரியமா? இதை இவருடைய படம் ஒன்று எடுத்தாங்க. திராவிடர் கழகத்தினுடைய நிதியளிப்பிலும் தமிழ்நாடு அரசினுடைய நிதியளிப்பிலும் ஒரு படம் எடுக்கிறாங்க. பெரியார் என்ன பண்ணுறாரு? பரத்தை வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளவு செலவாகுதுன்னு கணக்கு நோட்டில் எழுதி வச்சுக்கிறார். எழுதி வைத்துக்கொண்டு தொழில் நஷ்டத்தில் போகும் போல இருக்குதே என்று கேட்கிறார். இப்படியான ஒழுக்க கேடுகளை இங்கே விதைப்பதற்கு ஓர் இயக்கம் இருந்ததென்றால் அது இந்த திராவிடர் இயக்கம்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒருபுறம் இவர்கள் தமிழர்கள் ஒழுக்கம் கெட்டவர்களாக மாற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னொரு புறம் தோபார் கோயிலிலே ஆபாசம் இருக்கிறது, கோயில் சிற்பங்களிலே ஆபாசம் இருக்கிறது, கதைகளிலே ஆபாசம் இருக்கிறது என்று சொல்வார்கள். கோயில் சிற்பங்களிலே ஆபாசம் எந்த காலத்திலே வந்தது? எந்த காலத்திலே வந்தது? உங்கள் காலத்திலே வந்தது, நாயக்கர் காலத்திலே வந்தது, விஜயநகர காலத்திலே வந்தது. அவர்கள் கட்டிய கோயில்களிலே அவர்களுடைய நிலையிலேதான் அதையெல்லாம் செய்தார்கள். ஒழுக்க கேட்டினுடைய உச்சமாக இருந்தது நாயக்கர்கள் ஆட்சி. அது உங்கள் ஆட்சி, திராவிடர்களுடைய ஆட்சி. அந்த நிலையிலே தமிழர்களுடைய பண்பாட்டை சிதைத்து, மொழியை சிதைத்து, அவர்களுடைய கொள்கையை சிதைத்து சிதைப்பதற்கு பெயர் பகுத்தறிவு என்று இவர்கள் சூட்டிக்கொள்கிறார்கள். திருக்குறளிலே பகுத்தறிவு என்ற ஒரு சொல் இல்லை. ஆனால் 2 அறிவை திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். ஒன்று வால் அறிவு, இன்னொன்று கார் அறிவு. மலர்மிசை ஏகினான் மானடி கற்றதினால் ஆய பயனின்கொள் வால் அறிவன் நற்றால் தொழாரெனின். வால் என்பது வெள்ளை அறிவு ஒன்று, கருப்பு அறிவு இன்னொன்று. கருப்பு அறிவு
பகுத்தறிவாக இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அது கருத்த திராவிடர்களினுடைய வண்ணமாக வெளிப்படுகிறது. அதை வீழ்த்தி தமிழ் தேசியம் வெல்லும். நாமெல்லாம் கிளர்ச்சி செய்யணும்னு சொல்லுவோம், வளர்ச்சி செய்யணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. கிளர்ச்சி செய்தால்தான் வளர்ச்சி அடையும் என்பதை அண்மை கால வரலாறாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்போ எல்லோரும் பேசிய அந்த செய்தி, தமிழ் பெயர் பலகைகளுக்காக நாம் கிளர்ச்சி செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த கிளர்ச்சியிலே நாங்கள் 3 கைது செய்யப்படுகிறோம். கைது செய்தவுடன் அவர்கள் கைது செய்யும்போது நினைக்கல தேன்கூட்டில் கை வைத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்கவில்லை. இது மூவரினுடைய உணர்வல்ல, தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த உணர்வு இது என்பதை அவர்கள் உணராமல் கைது செய்தார்கள். உடனே கண்டன குரல்கள். அதிலும் ஐயா அவர்கள் தமிழ் தேசிய பேரியக்கம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பிருக்கிறதோ, கும்பகோணத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தது, பெண்ணாடத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தது, மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. எது நாங்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டதற்கு கண்டித்தும் தமிழ் பெயர் பலகைகளை வைக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் நடத்தினார்கள். அது பரவலாக பற்றி எரிய தொடங்கியதனுடைய விளைவு இன்றைக்கு எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தமிழில் இந்த நாளுக்குள் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்வது, நீங்கள் ஏற்கனவே அரசாணை போட்டிருக்கிறீர்கள், அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுவரை உங்கள் கண்களில் படவில்லை, இப்போதாவது அந்த அரசாணை பட்டிருக்கிறது, விரைவில் நடைமுறைப்படுத்துங்கள், உங்கள் அலுவலகங்களில் தொடங்குங்கள் என்றோம். இன்றைக்கு அடுத்த அரசாணையும் வந்துவிட்டது. எல்லா கோப்புகளும் தமிழில்தான் எழுதப்பட வேண்டும், அரசாணைகள் தமிழில்தான் வெளியிடப்பட வேண்டும். சில நேர்வுகள் நீங்காக, இந்த சில நேர்வுகள் நீங்காக என்பதற்குள் தான் அனைத்து ஐஏஎஸ்களும் ஒளிந்து கொள்கிறார்கள் என்பதை தமிழ் வளர்ச்சித்துறை விளக்கெண்ணெய் போட்டு பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா சில நேர்வுகள் தான் உறுதி, எல்லா நேர்வுகளுமாக ஆகிறது. இவர்கள் அரசாணை வெளியிடுவதெல்லாம் ஆங்கிலத்தில் தான் வெளியிடுகிறார்கள். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பது, கிளர்ச்சி செய்தால்தான் அந்த வளர்ச்சி ஏற்படுகிறது என்கிற நிலையிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.